இந்த செய்தியில் நேர்த்தியான மனிதர் இயேசுவை நாம் பார்க்கப் போகிறோம். சாக்ரட்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு நாள் பகல் வேளையில் விளக்கை கொளுத்தி கையில் பிடித்து கொண்டு கடை வீதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் அவரை பார்த்து, சாக்ரட்டீஸ் அவர்களே, நீங்கள் பெரிய அறிஞர் என்று எல்லாரும் சொல்கிறார்கள், ஆனால் நீங்களோ பகல் வேளையில் கடை வீதியில் பகலில் விளக்கை கொளுத்தி கொண்டு பிடித்து கொண்டு செல்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு சாக்ரட்டீஸ் சொன்னார், நான் மனிதனை தேடி அலைகிறேன் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவர் மனிதனை தேடி அலைந்தார். இன்றைக்கு மனுக்குலம் ஒரு நேர்த்தியான மனிதனை பார்க்க விரும்புகிறது. அது நேர்த்தியான மனிதனை காண முடியவில்லை. இந்த பிரபஞ்சத்திலேயே நேர்த்தியான ஒரு மனிதர் உண்டென்றால் அது இயேசு மட்டும்தான். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் ஒரு நேர்த்தியான மனிதராக இருந்தார். அவர் கோபப்படவில்லை, எரிச்சல் அடையவில்லை, யாரையும் இயேசு திட்டவில்லை. அவர் பாமர மக்களோடு தன்னை இணைத்து கொண்டார். மக்கள் கஷ்டப்பட்ட போது இவர் மனதுருகினார். மக்கள் மேல் அன்பாக இருந்தார். இரக்கம் காட்டினார். மனிதர்களை நேசித்தார். அவரிடத்தில் வந்த யாரையுமே அவர் தள்ளிவிடவில்லை. குற்றம் புரிந்தவர்களை மன்னித்தார். அபாண்டமாக அவர் மேல் பழி சுமத்தப்பட்ட போது கூட அவர் அமைதியாக இருந்தார். அவருக்கு தண்டனை அளித்தார்கள். தண்டனை கூறியவராக இல்லாதிருந்த போதும் அப்பொழுதும் கூட அவர் அமைதியாக இருந்தால் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. மக்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக மனதுருகினார். அவரில் எல்லா மனித நற்பண்புகளும் காணப்பட்டன. அன்பு, தயவு, இரக்கம், தாழ்மை, பொறுமை, எல்லாவற்றையும் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது வாழ்ந்து காட்டினார். ஏனெனில் இயேசு ஒரு நேர்த்தியான முழுமையான நபராக, மனிதனாக இருந்தார். அவருக்கு முன்பும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்ததில்லை. அவருக்கு பின்பும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்ததில்லை. இப்பிரபஞ்சத்திலேயே நேர்த்தியான ஒரு மனிதர் உண்டென்றால் அது இயேசு ஒருவர் மட்டுமே. அந்த இயேசுவை நீங்கள் உங்களுடைய சொந்த காப்பாற்றுபவராக ஏற்றுக்கொண்டார். நீங்களும் இயேசுவை போல ஒரு நேர்த்தியான நபராக இருக்க முடியும். ஒரு நேர்த்தியான நபராக வாழ முடியும். எனவே ஆண்டவர் இயேசுவை உங்கள் காப்பாற்றுபவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஒரு நேர்த்தியான மனிதராக மாற்றுவார். நேர்த்தியான மனிதர் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.